Exercise 6.2 question number 1. First ground எடுத்துப்போம். இந்த groundல ஒரு டவர் இருக்கு. அதனோட height வந்து 10√3 மீட்டர். டவரோட height 10√3 மீட்டர். ஓகே. இப்போ டவரோட அந்த ஃபுட்ல இருந்து 30 மீட்டர் அவே ஒரு பாயிண்ட பாயிண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாயிண்ட்ல இருந்து டவரோட டாப்பை எத்தனை டிகிரியில் பார்ப்பீங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஃபைண்ட் தி ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். இந்த தீட்டாவோட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் கிவன் இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி. ஓகே, ஏபி சின்னு பேர் கொடுத்துருங்க. இந்த ஏக்கும் பிக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 30 மீட்டர், அதுவும் கிவன் தான். ஓகே, அப்போ தீட்டாவோட ஆப்போசிட்டில் தான் அந்த 10√3 மீட்டர் இருக்குது. இது ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு. 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டுக்கு தான் ஹைப்போட்டனஸ். பட் ஹைப்போட்டனஸோட வேல்யூ கொடுக்கல, கேட்கவும் இல்லை. அப்போ நம்மகிட்ட இருக்கிறது ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு வேல்யூ தான். அப்போ அதை வச்சு தான் இந்த தீட்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டேன் தீட்டா ஃபார்மில் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, அப்போ டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இப்போ டேன் தீட்டா அப்படியே போட்டுக்கிறேன். ஆப்போசிட் சைடு வேல்யூ வந்து 10√3 மீட்டர் பை அட்ஜசன்ட் வேல்யூ 30 மீட்டர். 0 0 கட் பண்ணிடலாம். மேலே √3 இருக்கு. இப்போ 3ஐ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா √3 இன்ச்சு √3. √3யும் √3 மல்டிப்ளை பண்ணால் 3 தான் வரும். ஓகே, இப்போ கட் பண்ணிடலாமா? அப்போ மேலே 1 கீழே √3. இந்த 1/√3 எங்கே வரும் அப்படின்னா tan 30 டிகிரி. இந்த தீட்டாக்கு போல நான் எதை போட்டிருக்கிறேன், தீட்டாவோட வேல்யூ 30 டிகிரி. இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர்.